ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், ஹார்மோன் இரத்த சர்க்கரை அளவெல்லாம் சமநிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குடல் வயிற்றுப்புண்ணை ஆற்றும். நமக்கு இவ்வளோ நன்மை தர முருங்கைப்பூ இப்போ 2 கைப்பிடி இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ வேகிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததும் இப்போ 3 முட்டை இதோட சேர்த்துக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் முட்டை வெந்ததும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான முருங்கைப்பூ பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.